திமுகவினுடைய ஊழல் பட்டியல முதலமைச்சர் படிக்க போறாரு சட்டப்பேரவை. நான் டிவிக்கு ஊழல் பட்டியல இப்பவே படிக்கிறேன். மகளிர்களுக்கு நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்க. 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? கஜானாவே காலியா இருக்கு. அப்ப நீங்க எப்படி அந்த டேட்டாவை சொன்னீங்க 2500 ரூபாய் கொடுப்போம்னு? அப்ப எதுவுமே தெரியாம சொன்னீங்களா? அடுத்த பட்ஜெட் அதுக்கு அடுத்து அதை எப்ப கொடுப்பாங்க? இப்பதான் நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. நீங்க எதுக்காக எம்பிகளை கூப்பிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்க பிரச்சனை எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு லெட்டர் அனுப்பல. அத சொல்லி முடிக்கவே திமுக பொதுச்செயலாளருக்கு லெட்டர் அனுப்பல. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு பங்கேற்க வேணாம்னு முடிவு பண்ணீங்க. இப்படி நான் ஏதாவது ஸ்டேட்மென்ட் சொல்லனா? பழனி கோயில்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டு எழுது. அந்த நிலத்தை வாங்குனவரே ஊழல் பட்டியல் இப்ப ஊழல் பட்டியல நீங்க வாசிச்சோடைய உறவினர் நான் இல்லங்க. இப்ப ஊழல் அதெல்லாம் பண்ணதெல்லாம் இப்ப ஊழல் பட்டியல நீங்க வாசிக்கிறீங்களா நான் வாசிக்கிறேன்? இல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்படியே நான் இன்னும் அந்த ரமேஷை பத்தி சொன்னீங்க. இல்ல அந்த குற்றச்சாட்டை நான் நான் எதுமே குறிக்கல. திரும்ப அதே விஷயம் நான் சொல்றீங்க. குற்றச்சாட்டை முடிக்கவே இல்ல. ரமேஷை பத்தி சொன்னா சங்கரே இவ்வளவு கோபப்படுறாரு. இல்ல நீங்க தவறான தகவலை சொல்லிட்டு போறீங்க. எது தவறான தகவல்? லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவமானப்படக்கூடாது அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, மற்ற கட்சி எம்பிகள் எல்லாமே தமிழ்நாட்டு முதல்வரை அவமானப்படுத்திட்டீங்களே. அதாவது முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மாண்போடு அவர் நடந்துக்கணும். முதலமைச்சரினுடைய மாண்பு அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா விஷயங்களையும் கடந்து, அரசியல் பிரச்சனைகளை கடந்து, தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு ரீதியான வாழ்வாதார பிரச்சனை என்னங்கிறத ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காவேரியில் நீர் வரல, டெல்டா விவசாயிகளினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம், எங்களுக்கான நிவாரணம் வேணுங்கிற போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு நாங்கள் மரியாதை தருவோம், முதலமைச்சர் போய் கர்நாடகாவில் நீங்கள் பேச வேண்டியது இல்லைங்கிற தொனியில் எதிர்கட்சியில் இருந்த எல்லாருமே மாண்போடு பேசுகிறாங்க. கூடுதலாக ஒரு தகவலை அனைத்து கட்சிகளும் எதிர்தரப்பில் இருந்த, ஏன் அவங்க கூட்டணியிலே இருக்கிற இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தாவேக்காவோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இயக்கங்கள் கூட முன்வைத்த பிரச்சனை என்ன? மேகதாது விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அதை ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி, எப்படி இன்னைக்கு கர்நாடகா மேகதாதுனுடைய பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அது கட்சி சார்பற்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாம் கடந்து எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு நிற்கிறாங்க. அப்போ அதே போல தமிழ்நாட்டில் நாமும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்கா நீங்களாக அனைத்து கட்சிகளும் சட்டமன்றத்தில் முன்வைத்த குரல். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திமுகவும் அதிமுகவும் அப்படி இல்லையே. சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் அதிமுக ஆதரவு கொடுத்தது. அதுக்கு பின்பாக அதில் மாற்று கருத்து, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னு அவங்களுக்கு ஏதோ கோமா என்னன்னு தெரியல, அதனால அதுக்கு ஒரு மாற்று கருத்து வச்சாங்க. இப்போ அதிமுகவும் திமுகவுமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் நடத்தணும் அப்படிங்கிற பார்வை தாவேக்கா தரப்புல இருக்கு. அதிமுகவும் திமுகவும் சண்டை போடுதா, திமுக தாவேக்காவை நோக்கி கேள்வி கேட்குதாங்கிறது இல்லைங்க இங்கே பிரச்சனை. இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? இன்னைக்கு இந்த ஸ்டேட்டினுடைய சிஎம்மாக நாங்கள் உங்களை உட்கார வச்சுருக்கோம். தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் வாக்களித்து இன்றைக்கி அவர் மேலே எனக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அவர் இருக்கிறார். அவரை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? இன்னைக்கு காவேரியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? காவேரியில் இல்லைங்க, நான் உங்களை ஆங்கரா கேட்குறேன். இல்லை நீங்கள் அந்த கேள்வி முதலமைச்சர் ஆகாதுக்கு முன்னாடி இல்லை, நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சரி பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வரணும்னு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ சங்கர்ன்ற உங்கள் பேர் இருந்துச்சுன்னா வெற்றி சங்கர்னு மாற்றுறீங்க. இன்னைக்கு இந்த கேமரா பேர் இருந்ததுன்னா இது பேர் வெற்றி கேமரான்னு மாத்துறீங்க. இந்த மாற்றங்களுக்காக நீங்க வரல. எல்லாத்துக்கும் கலைஞர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும் திமுக ஆட்சியில் கலைஞர்னு பேர். இப்போ நான் வந்துச்சு. இப்போ நான் சொல்றதுக்கு வரிக்கு வரி நீங்க பதில் சொல்லணுமா இல்ல உங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில்? நீங்க சொல்றீங்களா பெயர் இல்ல, நான் இப்ப பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா டீடைல்டா என்னால ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க இதே இப்ப பாண்டே கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது
இல்லை விஜய் ஆதரவாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்க பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ற ஒரு தன்மை சங்கருக்கு இருக்கு. நீங்க பாண்டே ஆனா அதே மாதிரி இப்ப திமுக சார்பில் நான் ஒரு கருத்து சொல்ல போது ஏன் இத்தனை இடைமறிப்பு வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. சத்யகுமார் தாவேகா செய்தி சரிங்க, இப்ப இதுல டிஸ்கஷன் மாற்று நான் வந்து மக்கள் பிரச்சனை சார்ந்திருக்க பாருங்க ஐபிசி சேனல்ல நான் பேட்டி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அது நீங்களே பாருங்க. நான் வந்து என்ன சொல்றேன், மக்கள் என் கருத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். மக்கள் பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய பதில சொல்ல விடுங்க. நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்ப மேகதாதுவை பத்தி பேசுறோம். நம்மளும் தாவேகா மாதிரி டைவர்ட் ஆகி வேற விஷயங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஒரு கூட்டத்தை வந்து முதலமைச்சர் போறாரு, அதை அவமானப்படுத்தணும்னு திமுக அதிமுக மற்ற கட்சிகள் நினைக்குது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அவமானப்படுத்து கேள்வி முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சிருச்சா? சிம்பிள். கேள்வி முடிஞ்சிருச்சு. டீலிமிட்டேஷனை பத்தி ரெண்டே விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகள் கூட்டம் போட்டு தொகுதி மறுவரையை எதிர்க்கிறதுங்கிறத அறிவிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் திமுக. இரண்டாவது விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷனை பற்றின இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ இல்லை மெட்டீரியல் ஃபேக்ட்ஸோ இன்னும் வரல. டீலிமிட்டேஷனில் திமுகவினுடைய நிலைப்பாட்டை சொல்லியாச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே வச்சும் எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து மேகதாதுவுக்கு அணை கட்டுவதை தடுப்பதற்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள்னு முதலமைச்சர் கிட்ட சொன்னா, முதலமைச்சர் அந்த கூட்டத்தை கூட்ட மறுப்பதற்கான காரணம் என்ன? அப்ப தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இல்ல மேகதாது பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்களா? பேசுறதுக்கு தயாரா இல்லையா? அப்ப அதுக்கு டைரக்டான பதில் வேணும்ல. டீலிமிட்டேஷன் எங்களுக்கு பிரச்சனை தான். டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் திமுகவினுடைய நிலைப்பாடு வெரி கிளியர். நாங்கள் அதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அதை எதிர்க்கிறது. முடிஞ்சிச்சு. திமுக நிலைப்பாட்டை நீங்க நல்லா பாருங்க. என்னங்க ரெட்டை நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் குறித்து இன்னைக்கு காலையில கனிமொழி கூட ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்ன பதிவு போட்டிருக்காங்க? மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இன்னும் வரல. இல்ல அத பாஜக சொல்றாங்க. இன்னும் மெட்டீரியல் ஃபேக்ட்டே வரல. அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய திமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபுல் அந்த டிராஃப்ட் வரட்டும், அதுக்கு அப்புறம் பேசுங்கன்னு சொல்லி தான் பாஜக சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே சொல்லிட்டாரு, நான் கர்நாடகா முதலமைச்சருக்கு கால் பண்ணி பேசினேன், நான் வந்து ஒரு புதுசா ஒரு இனிஷியேட் பண்றேன், அது பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியா என்ன நடந்துச்சு பார்த்தோம். போய் பாக்குறது, கர்நாடகா போய் பாக்குறது, மேகதாது விவகாரம் தொடர்பா புதுசா டேம் கட்டக்கூடாதுன்னு வற்புறுத்தி சொல்வதற்காக நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு சட்டமன்றத்திலேயே பதில் சொன்னாங்க எல்லாருமே. என்ன பதில் சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியா நம்ம இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிற கேள்வியை நான் உள்வாங்கியிருக்கேன். இப்போ நான் சொல்கிற பதிலையும் நீங்கள் முழுசாக கேட்கணும். சட்டமன்றத்தில் இதுக்கான பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில் அப்படின்னா, இன்றைக்கி மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கான தீர்மானத்தை கர்நாடகா கொண்டு வருது. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அங்கே அவங்க ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது. அவங்க இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தித்து நாங்கள் கட்டுவோம், இதுக்கு கீழ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நாங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரியான நிலைப்பாடுகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. அப்போது கர்நாடகா அரசு தீர்ப்பை மதிக்கலை, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கலை, அவங்க அணை கட்டுறதுங்கிற முடிவை எடுக்கிறாங்க. இப்போது நீங்கள் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது வெற்றி பெற்றிருந்தால் இதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது சாத்தியம் இல்லை, பேச்சுவார்த்தையில் வெற்றி வராது, இது தொடர்ந்து சட்ட போராட்டங்களின் வழியாக நாம் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம், இப்போ அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷனை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லுவது சரியா தவறா? திமுகவும் அதிமுகவும் பல்வேறு இனிஷியேட் பண்ணாங்க, அது எதுவுமே நடக்கல. தாவேக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணணும்? இதே மாதிரி திமுக அதிமுக மாதிரி மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் திமுக வந்து மேகதாதுல அணை கட்ட விட்டுருச்சா? திமுகவுடைய ஆட்சியில் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறோம். இந்த மேகதாதுவில் அணை கட்டாமல் இருப்பதற்கு இந்த டீட்டெயில்டாக பேசணும். இதை நான் தனியாக பேசணும், தனி சப்ஜெக்ட் மேட்டர் நான் இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நான் டு தி பாயிண்ட் வரேன். எங்களுக்கு ரெண்டு விஷயம். இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, முதலமைச்சரினுடைய இந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் போகலன்னு கேட்குறீங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மாண்போடு எப்படி நடந்துக்கணும்னா, அந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு எந்த டிஸ்கஷனுக்காக நம்ம அழைக்கிறோன்னு கூப்பிட்ருக்கணும். அது கூட நாங்கள் விட்டுறோம். உங்களுக்கு அந்த மாண்பு தெரியலை. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு மோடி வந்து நான் ஒரு டிஸ்கஷனை நடத்துகிறேன் பாஜக சார்பில்னு சொல்லி தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ எம்பி அவங்களுக்கு இல்லை, ஒரு வாதத்துக்காக அவங்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சி வைக்கிறாருன்னா அவங்க போய் அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு சட்ட ரீதியாக கருத்து சொல்ல முடியுமா? சட்ட ரீதியாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா,
ஒரு ஹவுஸில் அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கலாம், சென்ட்ரல் சப்ஜெக்டாக இருக்கலாம். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை பார்லிமெண்ட்டில் போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கருத்தை சொல்லணும், ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கணும்னா அதுக்கு கொறடா விப்புன்னு ஒருத்தங்க இருக்காங்க. விப்போட டிசிஷனுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க முடிவு எடுக்க முடியும். அவங்களுடைய கருத்துக்களை சட்ட மசோதாக்களில் கொள்கை ரீதியான முடிவுகளில் முன்வைக்க முடியும். அப்போ அந்த விப்பு யாருடைய தலைமையின் கீழ் இயங்குவாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவருடைய தலைமையின் கீழே இயங்குவாங்க. இதெல்லாம் ஒரு லீகல் ப்ராசஸ். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக எம்பிக்களை கூப்பிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்க பிரச்சனை எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு லெட்டர் அனுப்பல. அதான் சொல்லி முடிக்க அதிமுக பொதுச் செயலாளருக்கு லெட்டர் அனுப்பல. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு பங்கேற்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்படி நான் ஏதாவது ஸ்டேட்மென்ட் சொன்னேனா? இது சங்கருடைய பார்வை. இது ஐபிசி தமிழ், இது ஐபிசி தமிழுடைய பார்வை, சங்கருடைய பார்வை அப்படிதான் இருக்கு. நான் சொல்லியே முடிக்கலையே. கனிமொழி ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேட் 22 எம்பிக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசைனா மு.க. ஸ்டாலின் கொடுக்காம எங்க 22 பேருக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கறனால மு.க. ஸ்டாலின் ஏதாவது தவறா நினைச்சுப்பாரோ அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு நிலைப்பாடா? திமுகவினுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில நான் வரலாறு ரீதியா பேசணும்னு நினைக்கிறேன். நீட்டுக்கு எதிராக வரலாறு வந்து 2026ல புதிய வரலாறு வந்துருச்சு. வரட்டுங்க, வரலாறு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. புதிய வரலாறு என்ன கொடுத்துருக்குன்னு, புதிய வரலாறு என்ன கொடுத்துருக்குன்னா அமைச்சர் உட்காந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் பவுடரை ஒன்று தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன பவுடர்னு கேட்டால் என் குழந்தைக்கு பவுடர் கொடுக்க போகிறேங்கிறாரு. எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டையும் கூப்பிட்டு கேட்டால் 3 வயசு குழந்தைக்கு நாங்கள் எந்த பவுடருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்றாங்க. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் அதை என்ன பவுடர்னு சொல்லியிருக்காரா? புதிய மாற்றத்தை தான் நாங்கள் பார்க்குறோமே, புதிய வரலாறு தான் நாங்கள் பார்க்குறோமே. ஒரு அமைச்சர் இன்னைக்கு ஒரு பெண் அமைச்சர் என்ன பேசுகிறாங்க, ஃபோன் அவங்களுடைய உரையாடலை கேட்கவே முடியலையே, காதால் கேட்க முடியலையே. எனக்கு சொல்கிறதுக்கே வாய் கூசுற அளவுக்கான வார்த்தைகளை அந்த அமைச்சர் பயன்படுத்துகிறாங்களே. இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழனி கோயிலில் போய் பார்த்தா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்கிறாரு. இன்னைக்கு நான் குற்றம் சாட்டுறேன், அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் இன்னைக்கு அவருக்கான உடல்நிலையில பிரச்சனை இருக்குன்னு வைப்போம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அன்வருங்கிற அந்த வழக்கறிஞருடைய உயிருக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எந்த வழக்குலன்னா அறநிலையத்துறையினுடைய அமைச்சரை குற்றம் சாட்டப்பட்ட பழனி கோயில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்ற வழக்கில் அப்போ அந்த அன்வர்தீன் என்கிற அந்த வழக்கறிஞருடைய உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது புதிய வரலாறு. அப்போ இந்த புதிய வரலாறையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் இப்போ அரசியலாக பேசணும்னா தாவேக்கா மேல இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். அதுக்கு நான் வரலங்க. அவங்க லீகலா எதா இருந்தாலும் நேர்மையா ஃபேஸ் பண்றாங்க. என்ன நேர்மையா ஃபேஸ் பண்றீங்க? நேர்மைனா என்னன்னு சொல்றேன். ஒரு அமைச்சரனுடைய வீடியோ வெளியே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் ஒரு அமைச்சரை பார்க்குறாங்க, மாணவர்கள் பார்க்குறாங்க. அந்த அமைச்சரினுடைய விவகாரத்தை குறித்து சரியோ தவறோ முதலமைச்சர் பிரஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரா? இந்த நொடி வரைக்கும் ஒரு கருத்து வந்திருக்கா? நேற்று முதலமைச்சருக்கு விஜய் அவர்களுக்கு ஏன் தெரியுமா சட்டமன்றத்தில் வச்சு அவ்வளோ கோவம் வந்துச்சு? எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஒரே ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் கர்நாடகாவில் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மேகதாதுவை குறித்து பேசுகிற போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரஸ்ஸை சந்தித்து தெளிவாக அந்த மக்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாரு. நீங்கள் ஏன் அதை குறித்து பேசுகிறதுக்கு பிரஸ்ஸை கூட சந்திக்கலையேங்கிற கேள்வியை கேட்குறார். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொன்னீங்களே புதிய மாற்றம், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் தானே, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் பத்திரிகை தானே. இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சர் எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு? சந்திக்கல. அவங்களுக்கு பெருசா தெரியாது. புதிய மாற்றம் இல்ல, புதிய மாற்றத்துல உங்களுக்கு அது பெருசா தெரியாது இல்ல. நல்லா இருக்குல்ல மாற்றம். இதே திமுக எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 9 மணி நேரம் அலக்களிக்கப்படுறாரு, காலையில இருந்து அலக்களிக்கப்படுறாரு. உயர்நீதிமன்றம் சொல்லுது இன்னைக்கே நீங்க அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியிடுங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நினைச்சிருந்தா திருச்சி விமான நிலையத்திலிருந்து நேரா ஏறி சென்னைக்கு வந்திருக்காங்க. கூட்டிட்டு போனாங்க. நான் எதுவுமே சொல்லல. நாங்க எல்லா எஸ்ஓபியும் ஃபாலோ பண்றோம். நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணீங்க, கூட்டிட்டு போனீங்க, வந்தீங்க. அது இல்ல நான் சொல்ல வர்றது. சரிங்க, எல்லாமே பண்ணலங்க. எங்களை வேடிக்கை காமிச்சிங்க, எல்லாம் கூட்டு போனீங்க. நாங்க டூர் போயிட்டு வந்தோம். சென்னை நான் சொல்றேன் கேளுங்க. அவர் சென்னை நீலாங்கரையிலிருந்து தஞ்சாவூர் போகணும்னு ஆசைப்பட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க, போலீஸ் எல்லாம் அனுப்பி சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அவரை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கவா? அப்படி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல இது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தஞ்சாவூரை பார்க்கணும்னு நினைச்சாரு. நீங்க சென்னையிலிருந்து தஞ்சாவூர் கூட்டிட்டு போய் அவரை காமிச்சு தஞ்சாவூர் நல்லா இருக்கா, அதுவும் தஞ்சாவூர் வரைக்கும் கூட போகாம செங்கப்பட்டியே காமிச்சிட்டு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டீங்க. நல்லா அருமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் இப்போ வரல. இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கல்ல, அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களை இரவு 10 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் நின்று சந்திச்சாரா இல்லையா? எந்த கேள்வி வேணால் கேட்கலாமே. எங்களுக்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க,
எங்களுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரும் இருப்பாங்க. அப்போ இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை சொல்றதுக்கான ஒரு இடம் தாங்க பத்திரிகையை சந்திப்பதுங்கிறது. நீங்க கேள்விகளை சங்கர், தமிழ்நாட்டு பிரச்சனை நான் ஒரே பத்திரிகையாளர் கேள்வி கேக்குறாங்க, நீங்களும் பதில் கொடுத்துருக்கீங்க, மக்கள் பார்த்திருக்காங்க. ஆனா மக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்கானே, அதை நாங்க மதிக்கிறோம்ல, அதுதாங்க ஜனநாயகம். 6 மாசம் பொறுமையா இருப்பேன். நாங்க வந்து 60 மணி நேரம் சரிங்க, பொறுமையா இருக்க ஜனநாயகத்தின்படி இருப்பது தப்பா? நீங்க நான் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு ஜனநாயகவாதியா இருக்கணுமா? இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது, நான் போய் அவனுக்கு உதவி செய்கிறேன், அதுக்காக அவன் எனக்கு திரும்பி உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிங்க, ஆனாலும் உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலையேன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் பத்திரிகையாளர் சந்திக்க கூடாது இனிமேல்? நீங்க தாராளமா சந்திங்க. அப்போ சந்திச்சாலும் வாக்களிக்கலன்னு சொன்னாலும் என்ன பார்வை? இல்ல அது என்ன பார்வைன்னு எனக்கு புரியல. ஃபுல்லா விஜய் அவர்கள் போவே இல்ல. இல்லங்க, எனக்கு நீங்க இத மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் கிளாரிட்டியா சொல்றேன். கிளியரா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்றேன். தாராளமா சரி, தினமும் சந்திங்க, சீமான் மாதிரி 10 முறை சந்திங்க, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சரி, விஜய் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கயுமே டூரே போல, ஆனா ஜெயிச்சு உட்கார்ந்து சிஎம்ஏ ஆயிட்டாரு. அதுதான் உண்மை. சரிங்க, நான் இப்ப சொல்றேன், ஒரு பேட் எக்ஸாம்பிள் எடுத்து இத நீங்க வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்றீங்க. இது பேட் எக்ஸாம்பிள். இது வந்து ஆக்ஷன் மூலமா நான் பேசுறேன். என்ன ஆக்ஷன்? என்ன தெரியுமா ஆக்ஷன்? ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல. கரூர்ல இருந்து கிளம்பி அடுத்த நொடி 41 பேர் அங்கே இறந்து போறாங்க. அதுக்கு யார் அந்த இறப்புக்கு காரணங்கிற விவாதத்துக்கு நான் வரல. இவர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி. கிளம்பி அடுத்த நொடி நீங்க பத்திரிகையாளர்லாம் மைக்கை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க திருச்சி ஏர்போர்ட்ல. இதே திருச்சி ஏர்போர்ட்ல இங்க வந்தார்ல கிளம்பி, வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த இதை பார்க்கும்போது எனக்கு சிங்கம்மன் படத்தில் அந்த சேசிங் சீன்லாம் நடக்கும்ல, வித்தின் 10 மினிட்ஸில் சூர்யா எல்லா இடத்துக்கும் போய் சேருவார்ல, அந்த மாதிரி சென்னைக்கு வந்து நீலாங்கரை வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தார்ல. இது ஒரு ஆக்ஷனை பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும். இவரோட ஆக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ரெண்டாவது ஆக்ஷன் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக இருக்கிறார்ல, இந்த ஒரு ஆக்ஷனை பார்க்குறேன். மூணாவது ஒரு ஆக்ஷனையும் பார்க்குறேன். கர்நாடகாவை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் கூட்ட தயங்குவது எதற்கென்றால், இவரினுடைய ஆட்சி ஆபத்தாயிரும் நினைக்கிறாரு. கர்நாடகால இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அதாங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. காங்கிரஸை எதிர்த்து தீர்மானம் போடுவதற்கு இவருக்கு துணிவில்லை, இல்ல காங்கிரஸை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு இவருக்கு துணிவில்லை. அப்போ அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா அந்த கேள்வியை எதிர்கொள்றதுக்கு துணிவு இல்லாம பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஓடிட்டு இருக்காரு. வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், முதலமைச்சருங்கிறவங்க அப்ப என்னதான் செய்வாரு? எதுவுமே செய்ய மாட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. நான் வந்து ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னாரு. அப்போ பத்திரிகையாளரையும் முதலமைச்சர் சந்திக்க மாட்டாரு, சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. நாங்கள் எந்த விதத்திலையும் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போடுங்கன்னு சொன்னாலும் கூட்டம் போட மாட்டாருன்னா, அப்ப அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியல. பேசுவாரு, எப்ப பேசியிருக்காரு? கடைசியா வந்து திருச்சி போனாரு, என்ன பேசினாரு? மக்கள்கிட்ட அங்க போய் மேடை போட்டு பேசினாரு. என்ன பேசினாரு? எப்படி மோடி வந்து ரேடியோல எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பேசினா, அது மாதிரி அப்ப இன்னும் ரேடியோ மேடை போட்டு அவர் மக்கள்கிட்ட பேசுறாரு. இப்போ எனக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுங்க. நாங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தோம், இதை எனக்கு வந்து நடுநிலை ஊடகவியலாளர் சங்கரே ஒத்துக்கிட்டது. அவருக்கு நான் வாழ்த்து சொல்லணும் இல்ல, என்ன சொல்ல விடுவீங்களா மாட்டீங்களா? அடுத்த லைன் நீங்க எப்படி சொன்னீங்க? மோடி ரேடியோல பேசுவதை போல விஜய் பேசுவார்னு சொன்னீங்கல்ல. மக்கள்கிட்ட பேசுவார். மோடி ரேடியோவில் பேசுவதை போல எமோஷனல் கனெக்ட், அந்த கனெக்ட் விஜய் பண்றாரு. அடுத்த லைன் சொல்ல விடுங்க. மோடியை போல விஜய்ங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டே. மோடி எப்படி ஒரு சர்வாதிகாரியோ, மோடி எப்படி மக்களினுடைய 4ஆம் தூணா இருக்கிற பிரஸ்ஸை சந்திக்காம இருக்கிறாரோ, மோடி எப்படி மணிப்பூர் பத்தி எரியும் போது அமைதியா இருக்கிறாரோ, மோடி இஸ் ஈக்குவல் டு விஜய்ங்கிறதா நாங்களும் சொல்றோம். மோடி மாதிரியே மினிஸ்டரா இருக்காரு, அதே மாதிரி விஜயும் 15 வருஷம் அடுத்து அவர்தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க அவங்க எல்லாம். அதாங்க நான் அதை ஏத்துக்குமா திமுக? நான் அதாங்க சொல்றேன், நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. மக்களினுடைய நலனையும் உரிமையும் குறித்து பேசுகிற எந்த செய்திக்கும் நான் எதுக்கு போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் போட்டிருக்காங்க. நான் அதாங்க சொல்றேன், மக்களினுடைய உரிமைகளை குறித்து நீங்க எது தமிழ்நாட்டு மக்கள் தான் போட்டிருக்காங்கன்னா யாருக்குங்க அதிகமா போட்டிருக்காங்க? யாருக்கு அதிகமா போட்டிருக்காங்க? தாவேக்காக்கு போடல. ஓவரால் ஓட் ஷேரை நீங்க கவுண்ட் பண்ணுங்க, தனி டேட்டாக்கு போவோம். திமுகவுக்கு 1.25 கோடி பேர் போட்டிருக்கிறாங்க, அதிமுகவுக்கு 1 கோடி பேர் போட்டிருக்கிறாங்க. நீங்க ரெண்டையும் கூட்டி பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் தாவேகாவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா டேட்டாவா தான் பேசணும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதனால விஜய் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு முழுவதுமா ஓட்டு போடலங்கிறது என்னோட ஸ்டாண்டு. இப்போ நான் பொள்ளாச்சியிலிருந்து வரேன், பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு விஜயனுடைய நீங்க சொல்றீங்கல்ல மக்கள் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு, தாவேகாவுடைய கவுண்ட் என்ன? 108 எம்எல்ஏக்கள். 108 எம்எல்ஏக்கள்.
யாருடைய தயவில் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க? திமுகவின் சார்பில் கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்களுடைய தயவில் தாவேக்காவினுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த கருத்து வேற. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்களா மக்கள் தாவேக்காக தான் ஓட்டு போட்டாங்க, மக்கள் தாவேக்காவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் புறக்கணித்த கட்சி தாவேக்கா. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயக முறைப்படி திமுக வந்து இங்க ஒரு ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்கணும்னு நாங்கள் நினைச்சோம். நான் சொன்னேன்ல, பத்திரிகையாளர்களை சந்திப்பது எப்படி ஜனநாயகமோ அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 8 சீட்டு 10 சீட்டு தேவைப்படுதுங்கும் போது எங்க கூட்டணியில் நின்று வென்றாலும் கூட தாவேக்காவினுடைய ஆட்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம். விஜய் சர்க்கார் ஆட்சி நடக்குது, ஜனநாயக ஆட்சி நடக்குது. எப்படி நடந்துச்சு? 118 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்களா சர்க்கார் ஆட்சியில? சர்க்கார் ஆட்சியில எவ்வளவு பேருங்க ஜெயிச்சாங்க? அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருக்கணும். உங்க கணக்குப்படி தமிழ்நாடு முழுக்க டெல்லியில இருந்து வந்து போட்டாங்க, அமெரிக்கால இருந்து வந்து போட்டாங்க, ஃபாரின்ல இருந்து வந்து போட்டாங்கன்னா 234 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். சரி, 234 தொகுதி வேணாம், குறைஞ்சபட்சம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். அதுவும் வெல்ல முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ திமுகவினுடைய சார்பில் இன்னைக்கு வாக்குகளை வாங்கி இருக்கக்கூடியவர்களுடைய தயவில் டிவிகேவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. தாவேக்கா பட்ஜெட் ஒரு பூஜ்யமான பட்ஜெட் அப்படின்னு வந்து மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதே மாதிரி வேஸ்ட் பட்ஜெட்டாக இருக்குன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. பெயர் மாற்றம் தான் வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை இவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அதுவும் பூஜ்யம் பட்ஜெட் அப்படின்னா அப்போது இதில் எது உண்மை? இருக்கிற திட்டத்தையும் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தலைங்கிறதுனால தான் இதை பூஜ்யம் பட்ஜெட்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ கல்வித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2000 கோடியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜ்மோகன் பல விளக்கங்களை கொடுக்குறாரு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த 2000 கோடி ரூபாயை குறைச்சிருக்கீங்கல்ல, இப்போது இது கல்வித்துறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும், நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தும். அப்போது இப்படி ஒரு துறை ரீதியாக பார்க்கும்போது நேற்று வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வேணும்னு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் பேசும்போது கூட நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மிக தெளிவாக சொன்னாங்க, நான் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் பேசுகிறேனே உங்களுக்கு புரியல, நான் கேட்குறது வந்து நிவாரண தொகை, நீங்கள் சொல்கிறது எப்போவுமே கொடுக்குற ஸ்பெஷல் பேக்கேஜ் பற்றி நான் பேசலை, நிவாரண தொகை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிவாரண தொகை வரல. அதே மாதிரி அனைத்து பயிர்க்கடனையும் ரத்து செய்வோன்னு உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அது மாதிரியா நடக்கலை. அப்போது நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் இருந்து சில டேட்டாஸை எடுத்து அதன்படி இந்த பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ரெண்டாவது, பெயர் மாற்றம். இப்போ அம்மா உணவகம்னு இருந்துச்சு, அது அம்மா உணவகமாக நாங்கள் தொடர்ந்தோம். ஸ்கூல் பேக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடிஞ்சு நாங்கள் கோவிட் முடிஞ்சு ஆட்சிக்கு வரும்போது அதிமுகவினுடைய அந்த தலைவர்களுடைய ஃபோட்டோலாம் பிரிண்ட் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே பேக்கை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் நீங்கள் பெயர் மாற்றம் செய்கிறீங்க. பெயர் மாற்றம் செய்கிறதுலையும் கூட இப்போ விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வரல. எஜுகேஷனலுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபா நீங்கள் வந்து குறைச்சிருக்கிறீங்க. அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கிற போது இந்த பட்ஜெட்டை அப்படி தானே பார்க்க முடியும். ஸ்போர்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாங்க நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டாஸை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தா இதில் எதுலேயுமே புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. இந்த நீங்கள் சொன்னதையே திரும்ப கேட்குறோம். 2500 ரூபா மகளிர்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. 2500 ரூபா கொடுத்துட்டாங்களா? கஜானாவே காலியாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி அந்த டேட்டாவை சொன்னீங்க 2500 ரூபா கொடுப்போன்னு? அப்போ எதுவுமே தெரியாமல் சொன்னீங்களா? அப்போ ஏமாத்துனீங்களா மக்களை? நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம்ல, சொன்ன மாதிரி கொடுத்தோம். 1000 ரூபா 2 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க, 2.25 வருஷம். 1000 ரூபா வாங்கினாங்களா இல்லையா? மக்கள் வாங்கினாங்கல்ல. 2000 சரி, எப்போ கொடுப்பீங்க? அடுத்த பட்ஜெட் அதுக்கு அடுத்து எப்போ கொடுப்பாங்க? இப்போதான் நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை, நீங்க தான் எல்லா பதிலும் சொல்றீங்க. கொடுப்பாங்கன்னு சொல்றேன் நான். அது அவங்க சொல்லணும்ல, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லணும்ல. அடுத்து எப்போ கொடுப்போம்னு சொல்லணும். இப்போ எங்க தாய்மார்கள் இன்னைக்கு கேட்குறாங்க 2500 ரூபா கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம். எப்போ அந்த 2500 ரூபான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, எங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த 2500 ரூபா தரப்போறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் இல்லை. நிதிநிலைமை சரி செஞ்சுட்டு கொடுப்பாங்களா? எப்போங்க நீங்க ரொம்ப நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்களாமே, எப்போ சரி செய்வாங்க? அதைத்தான் நாங்கள் வந்து இவங்களுடைய புரட்டுக்கு அங்கேயே கொட்டு வாங்கினாங்க. யார்கிட்ட தெரியுமா கொட்டு வாங்கினாங்க? அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சித்திக்கே பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தாரு? கடன் வாங்கத்தான் செய்யும் எல்லா அரசுகளும், இன்னும் 50 வருஷம் ஆனா கூட கடன் தொகையை குறைக்க முடியாது. அவர் கூடுதலா அதன் வழியாக 50 வருஷம் ஆனாலும் எந்த ஆட்சி வந்தாலும் கண்டிப்பா கடன் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதே சித்திக்கு என்ன சொன்னாருன்னா, சேலரி வந்து அதிகமா காட்டிட்டாங்க, அதனாலதான் அந்த 2000. சரி, கடனே வாங்க மாட்டோம்னு இவங்க சொன்னாங்கல்ல, கடனை குறைச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. அப்ப இவங்களோட டேட்டாவை அவங்களுடைய செயலாளர் அவங்க படிப்படியா இதெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்களா? அப்ப கொடுக்க மாட்டீங்க, அப்படி எடுத்துக்கவா? நானு அவங்கள்ட்ட கேட்டுருவோம்.
அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. எப்படி கேட்கணும்னா, சட்டமன்றத்திலையும் நீங்கள் இதை பற்றி பேச மறுக்கிறீங்க, பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேச மறுக்கிறீங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு நிர்மல்குமாரோ ராஜ்மோகனோ சொல்வதல்ல பதில், முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் என்ன, அது கிளாரிட்டியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமா? நாளைக்கு கேட்டுருவீங்களா முதலமைச்சர்கிட்ட? சங்கரால் கேட்க முடியுமா? நான் உங்களுக்கு சவால் விடுறேன். உங்களுக்கு என்ன கேள்வி, எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணுமோ எங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் நினச்ச நேரத்தில் கேட்டுற முடியும். உங்களால் முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியுமா? நாங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கும் போது உங்களால் கேட்க முடியும், நாங்கள் முதலமைச்சராக நாளைக்கு வரும்போது உங்களால் கேட்க முடியும். இன்றைக்கி இருக்கிறவர்கிட்ட கேட்க முடியுமா? இப்போ பட்ஜெட்டுன்னு நீங்கள் எடுத்து கேட்டதுனால மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுடைய செயலாளரே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மாறுபட்டு சொல்கிறார். ஒன்று, நீங்கள் என்ன சொன்னீங்க, எதுக்காக மக்கள் நல ஸ்கீம்ஸ்லாம் இன்றைக்கி கை வச்சிருக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து கடனை குறைக்க போகிறோம் அப்படின்னீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கடனே இல்லாததை உருவாக்க போகிறோம் நீங்கள். ஆனால் நிதித்துறையினுடைய செயலாளராக இருக்கிற சித்திக் என்ன சொன்னார், கடனை நிறுத்தம் 50 ஆண்டுகள் ஆனாலும் கடன் வாங்கித்தான் அரசை நடத்த முடியும். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நம்பர் 1, சோஷியல் வெல்ஃபேருக்காக வாட் எவர் இட் இஸ், கடன் வாங்கி, நாங்களும் சோஷியல் வெல்ஃபேருக்காக தான் வாங்கினோம். அப்போ கடன் வாங்கி இருக்கக்கூடியதன் வழியாக தான் ஆட்சியை நடத்த முடியுங்கிறது உங்கள் ஆட்சியினுடைய உள்துறை செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போது முதல் விஷயத்தில் யார் பொய் சொன்னாங்கன்ற கிளாரிஃபிகேஷனை டிவிக்கே எல்லாம் லீக்கேஜில் தெரிய வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் படிக்க போறாருன்னு சொல்லி நிதியமைச்சர் மரியவில்சன் சொல்றாரு. சொல்லுங்க, லீக்கேஜை கொண்டு வாங்க. நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுறோம்ல. இன்னைக்கு உங்களுடைய லீக்கேஜை நான் பேசுகிறேன்ல. ஊழல் பட்டியல், திமுகவினுடைய ஊழல் பட்டியல முதலமைச்சர் படிக்க போறாரு சட்டப்பேரவையில். நான் டிவிக்கு ஊழல் பட்டியலை இப்போவே படிக்கிறேன். நீங்க எதுக்கு சட்டமன்ற ஆதாரம் கொடுங்கன்னு புஷி ஆனந்த் அதான் நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு 3% ரகுபதி ஆதாரம். உங்களுக்கு என்ன கேட்டீங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு தான் நான் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். டிவிக்கு ஊழல் பட்டியலை வாசிக்கிறேன்னு சொன்னேன், இதான் வாசிக்கிறேன். இப்போ பழனி கோயிலில் 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுது, வழக்குகள் தொடரப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லி இதன் வழியாக பேசினாருன்னு திமுகவின் சார்பில் இயங்கிய சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடியவங்களெல்லாம் கைது பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதை விட கூடுதலா ஒண்ணு இல்லங்க, இந்த அந்த நிலத்தை வாங்குனவரே ஊழல் பட்டியல், இப்போ ஊழல் பட்டியல நீங்க வாசியோடைய உறவினர் நான் இல்லங்க, இப்போ ஊழல் அதெல்லாம் பண்ணதெல்லாம் இல்ல, இப்போ ஊழல் பட்டியல நீங்க வாசிக்கிறீங்களா நான் வாசிக்கிறேன்? இல்ல, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்படியே நான் இன்னும் அந்த ரமேஷை பத்தி சொன்னீங்க. இல்ல, அந்த குற்றச்சாட்டை நான் நான் எதுமே குறிக்கல, திரும்ப அதே விஷயம் நான் குற்றச்சாட்டை முடிக்கவே இல்ல. ரமேஷை பத்தி சொன்னா சங்கர் ஏன் இவ்வளவு கோபப்படுறாரு? இல்ல, நீங்க தவறான தகவலை சொல்லிட்டு போறீங்க. எது தவறான தகவல்? இப்போ சிபிசிஐடிக்கு இப்போ பழனி கோயில்ல ஊழல் நடக்கல அப்படி எடுத்துக்கலாம், விசாரணை கொடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் தவறான தகவல்ன்றீங்க. அறநிலையத்துறையின் கீழ் ஊழல் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, சப் ரிஜிஸ்ட்ரார் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு ஆவணம் தயாரித்து கொடுத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருத்தனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவருடைய பெயர் வழக்கறிஞர் அன்வர். இந்த எல்லா டேட்டாவும் தப்பா கரெக்டா? இதுல என்ன தப்பு? இல்ல, விசாரணை நான் சொன்ன ஃபேக்ட்ல எதுங்க ஃபேக்சுவல் எரர் சொல்லுங்க. நானே திரும்பி ரீகால் பண்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷை நோக்கி தானங்க கேள்வி கேட்போம். அப்போ இந்த லீக்கேஜுக்கு யார் பதில் சொல்லுவா? இல்ல டிவிக்கல கேட்டு சொல்லுங்க. நான் ரமேஷை குறித்து பேசிட்டீங்க அதனால நான் குறுக்கிடுறேங்கிறீங்க. இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற ரமேஷை நோக்கி தானே நான் கேள்வி கேட்க முடியும். சரி, அடுத்து மாண்புமிகு அமைச்சர் ரமேஷை நோக்கி தான் நான் கேள்வி கேட்க முடியும். ஊழல் வாங்க, இதுக்கே இன்னும் பதில் வரலையே. ரமேஷ் பதில் சொல்லுவாரு நாளைக்கு. எப்போ பதில் சொல்லுவாரு? ரமேஷ் என்ன பதில் சொன்னாரோ எனக்கு தெரியவே இல்லை. அப்படி தெரியவே இல்லைங்கிறது ஒரு பதிலா? உங்கள் துறையின் கீழே ஒரு ஊழல் நடந்திருக்கு, அப்போ அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். டேட்டாவோட கிளாரிஃபை பண்ணிட்டேன், அதே மாதிரி அவங்களும் டேட்டாவோட கிளாரிஃபை பண்ணட்டும். விசாரணை நடக்குது, அதுக்கப்புறம் அது என்ன யார் சொல்றது? நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னேன், ஒரு அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. முதலமைச்சர் அதை குறித்து அட்ரஸே பண்ண மறுக்கிறாரு. ஏங்க, சரத்குமாருங்கிற ஒரு அமைச்சர் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஒரு பவுடரை, நான் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன், ஒரு பவுடரை யூஸ் பண்ணுறாரு. சமூக வலைதளம் முழுக்க இந்த பவுடர் மேலே விமர்சனங்கள், இது வந்து போதைப் பொருள் போல தோற்றம் அளிக்குதேன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் என் குழந்தைக்கு ஊட்டினேன்னு சொல்கிறாரு, மருந்து கொடுத்தேங்கிறாரு. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து அப்படி கொடுக்க முடியாது, குழந்தைங்களுக்கு மருந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இப்போ வரைக்கும் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க? அவங்க வீடியோ போட்டாங்கல்ல, என்ன வீடியோ? குழந்தைக்கு மருந்து கொடுத்தங்கிற வீடியோ தான் போட்டிருக்காங்க. குழந்தைக்கு மருந்து இந்த மாதிரி மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, சங்கர் சொல்லலை, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில்? இப்போ இதுக்கு என்ன பதில்? இதுக்கு யார் அட்ரஸ் பண்ணுவா? இதை நான் யார்கிட்ட கேள்வி கேட்கறது? இதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை? இப்போ பிரச்சனை இல்லையா? மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவர் குழந்தைக்கு அவர் பத்திரிகையாளராக சங்கர் இது சொல்றது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா வன்மையான கண்டனத்துக்குரியதுங்க. இதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனையான எப்படிங்க கேள்வி கேட்க முடியும்? அவர் குழந்தைக்கு அவர் மருந்து கொடுக்குறாரு. சரி,
நாங்க என்ன நீங்க அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு மருந்த கொடுக்குறீங்க வைக்கிறீங்க, பாருங்க, அவ்வளவுதானே? மருந்து கொடுத்துருந்தா பிரச்சனை இல்ல, கொடுக்கப்பட்டது மருந்தே இல்லைங்கிற குற்றச்சாட்டை எழுப்புறாங்களே அதுதான் பிரச்சனை. நான் எனக்கு பதில் கேட்கல. மக்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா? ஆமா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த இந்த கேள்விதான் பிரச்சனையேங்கிற நானு. மக்களுக்கு இதனால என்ன பிரச்சனைன்னா, நான் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு அமைச்சரவையில ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறேன், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறேன், விஜய் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கிறது மக்களுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்போது அரசியல் சாசனத்துல நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்கல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் நேர்மையாகவும் உறுதியாகவும் நடந்துக்குவோன்னு சொல்றீங்களா, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, உங்க அமைச்சர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, என்ன பதில்? நேர்மையா பதில் கொடுத்திருக்காங்கல்ல, யாருங்க கொடுத்தாங்க? பத்திரிகையாளர் சந்திப்பு யாரு அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க. யாருன்னு கேக்குறேன் நானு. முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். இல்ல எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் எதுக்கு எடுத்தாலும் இல்லங்க, உங்களுடைய அமைச்சர் சரத்து வீடியோ போட்டாரு, வித் அவங்க வைஃபோட போட்டாரு, சரி, நீங்க இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்தாச்சு. ஆனா திரும்ப அதையே பேசுறீங்க. இந்த விஷயத்துல நான் இதை ஏன் இவ்வளவு டீடைல்டா கேக்குறேன்னா, இப்போ திமுகவினுடைய ஆட்சியிலையோ இல்லை திமுகவினுடைய காலகட்டத்திலேயோ ஏதோ ஒரு முக்கில் திமுகவினுடைய ஒரு கரை வெட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுகவின் மீது அனுதாபியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் கூட டைரக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு எங்கள் முதலமைச்சர் பதில் சொன்னார். பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நேரடியாக தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சாரி வரைக்கும் கேட்டிருக்கார். இது யாருக்கு? ஏதோ ஒரு முக்கில் ஒரு கடைநிலை தொண்டனா கூட அவர் இருக்க மாட்டார். திமுகவினுடைய அனுதாபின்னு சொல்லிக்குவாங்க. சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருத்தரால் யாராவது பாதிக்கப்பட்டா கூட அதுக்கு நேரடியாக முதலமைச்சரே தலையிட்டு சாரி வரைக்கும் கேட்டிருக்காரு. திமுகவினுடைய ஆட்சியில் டேட்டாவை என்னால் கொடுக்க முடியும். உங்கள் துறையில் அமைச்சர் மீது வந்திருக்கிற குற்றச்சாட்டு, அப்போ நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, இதை குறித்து அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. சரி, இதனால நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறீங்க. நாட்டு மக்களுக்கு இதனால என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன். நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், உங்கள் அமைச்சர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, எங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் உங்களை பார்க்குறாங்களே, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலை செட் பண்ணணுங்கிறது நாட்டு மக்களுடைய பிரச்சனை. சரி, இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லாட்டி போங்க. இப்போது ஒரு துறை ரீதியாகவே நான் வரேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் நான் பார்க்குறேன், தாவேக்காவினுடைய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, அவங்களோட வாக்குறுதி ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது. அனைத்து பயிர்க்கடனும் ரத்து செய்வோங்கிறது அவங்களுடைய வாக்குறுதி. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. அப்போ இதுக்கு நாங்கள் யார்கிட்ட தான் கேள்வி கேட்குறது? நீங்கள் வந்து முதலமைச்சர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க, அப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்போ எந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுப்பது, மரபுகளை மீறுவது, மரபுகளை மீறி நான் வந்து டைரக்டாக இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி ரீல்ஸ் மோகத்தில் பேசுவதெல்லாம் மக்களுக்கு நன்மை தராது. நாங்கள் பேசுகிறது மக்கள் பக்கம் நின்று நாங்கள் பேசுகிறோம், திமுகவின் பக்கம் நின்று நாங்கள் பேசலை. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தேன். எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே யார் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் நீட் விலக்கு வேணும்னு சொல்லி அதிமுகவினுடைய சார்பில் சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வரப்பட்டது. திமுக நாங்கள் நீட் விலக்கு வேணுங்கிற அந்த மசோதாவில் அதிமுக கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் புறக்கணிச்சிட்டோமா? இல்லை, எங்களுடைய நிலைப்பாட்டை அவங்களும் எடுக்கிறாங்கன்ற போது அதை ஆதரித்து வாக்களித்தோம். நீட் விலக்கு மசோதா வேண்டும், நீட் வேண்டாங்கிற மசோதாவை திமுக ஆதரிச்சுது சட்டமன்றத்தில். இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் கொண்டு வருகிறார் என்கிற காரணத்தால் நாங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியத்தில் எதுவுமே இல்லை. மக்கள் நலன் சார்ந்து அவர் எதை கொண்டு வந்தாலும் அதற்கு திமுக துணை நிற்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.